அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சுகந்தி. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடம் நன்னூல். இதனுடைய ஆசிரியர் பவனந்தி முனிவர். அவர் எழுதிய நன்னூலில் எழுத்ததிகாரம் அப்படின்ற தலைப்பில் புணர்ச்சியை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நிலைமொழியும் வருமொழியும் சேர்வதே புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அந்த புணர்ச்சியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சந்தி அப்படின்னு அதற்கு இன்னொரு பெயர் உண்டு. அந்த புணர்ச்சிக்கான இலக்கணம் நன்னூலர் சொல்லியிருக்கின்றார். மெய் உயிர் முதல் ஈராம் இரு பதங்களும் தன்னோடும் பிரிதோடும் அல்வழி வேற்றுமை பொருளில் பொருந்துழி நிலை வருமொழிகள் இயல்போடு விகாரத்து இணைவது புணர்வே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நூற்பாவுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் ஈராக உடைய, அதாவது இறுதியாக உடைய பகாப்பதம் அல்லது பகுப்பதம் இவை இரண்டும் நிலைமொழியாக வரும்பொழுது அவற்றில் ஒன்றை முதலாக உடைய வருமொழியோடு, அதாவது வருமொழி இருக்கு இல்லையா, அந்த வருமொழியோடு அல்வழி பொருளிலோ அல்லது வேற்றுமை பொருளிலோ இயல்பாக வருவதுதான் புணர்ச்சிக்கான இலக்கணம். அப்புணர்ச்சி என்று நன்னூலார் இலக்கணம் கூறுகின்றார். இந்த புணர்ச்சியை 3 வகையில சொல்றாங்க. ஒன்று, எழுத்து வகையால் சொற்கள், அதாவது 4 வகைப்படும் என்றும், புணர்ச்சி முதல் ஈற்று சொல் வகையால் 4 வகைப்படும் என்றும், மெய் இயல்பால் புணர்ச்சி 2 வகைப்படும் என்றும் சொல்கின்றார்கள். இப்பொழுது நாம் எழுத்து வகையால சொற்கள் 4 வகை எப்படி வருகிறது என்று பார்ப்போம். முதலில் உயிர் முதல் உயிர் ஈறு. அதாவது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, உயிர் முதல் அப்படின்னு சொன்னால் உயிர் எழுத்துக்கள் முதல்ல வரும். அதற்கு அடுத்து உயிர் ஈறுனா இறுதி எழுத்து என்னது உயிர் எழுத்தாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அணி அப்படின்றதுல முதல் எழுத்து ஆ என்பது உயிரெழுத்தாக இருக்கின்றது. அடுத்து நீ என்பது உயிர்மை எழுத்து. அதை பிரித்தோன்னா இன்னு ப்ளஸ் இ, நீ. அப்போ ஈ என்பது, அதாவது இறுதி எழுத்தும் உயிரெழுத்தாக வந்திருக்கு. அதான் என்னது உயிர் முன் உயிர் ஈறு. அடுத்து உயிர் முன் மெய் ஈறு, அதாவது உயிர் முதல் எழுத்தாகவும் மெய்யெழுத்து இறுதி எழுத்தாக வந்திருக்கிறதா உயிர் முதல் மெய்யீர். அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அணில். அதில் இல் என்ற எழுத்து இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக வந்துள்ளது. அடுத்து மெய் முதல் உயிர் ஈறு. மெய் முதல் உயிர் ஈறு என்பது மெய்யெழுத்து முதல்லையும் உயிரெழுத்தானது இறுதியாக வந்திருக்கின்றது. இப்போ மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா மா. மா வந்துட்டு என்னது இம்மு ப்ளஸ் ஆ, மா. அப்போ இம் என்ற மெய்யெழுத்து முதல்லையும் நீ என்ற உயிரெழுத்து இறுதியிலும் வந்திருக்கு. அடுத்து மெய் முதல் மெய்யீறு. அப்போ மெய் முதல் அப்படின்னா மெய்யெழுத்து முதல்லையும் வந்திருக்கு, மெய்யெழுத்து இறுதியிலையும் வந்திருக்கிறத என்ன சொல்கிறாங்க, மெய் முதல் மெய்யீறு. உதாரணம் பார்த்தீங்கன்னா மரம். இப்போ மா அப்படின்றத என்னது இம்மு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கிறோம். அதில் மா இம் என்பது மெய் முதல்ல வந்திருக்கு. அடுத்து இம் மரத்தில் வரக்கூடிய இறுதி எழுத்து இம். இதுதான் அது மெய் முதல் மெய்யீறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா புணர்ச்சி முதல் ஈற்று சொல் வகையால் புணர்ச்சி 4 வகை அப்படின்றாங்க. அதாவது புணர்ச்சி முதல், அதாவது புணர்ச்சி எழுத்து முதல் இறுதி சொல் வகையால் அது எப்படி மாற்றமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உயிர் முன் உயிர், அதாவது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் வர்றதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மணி ப்ளஸ் அடித்தான். அப்போ நிலைமொழியில் இறுதி எழுத்து என்ன எழுத்து இருக்கு, நீ அப்படின்னு, நீ இன்னும் ப்ளஸ் இ, நீ ஈ என்ற உயிரெழுத்தும் இருக்கு. மறுமொழியினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு, அதுவும் உயிரெழுத்தாக இருக்கின்றது. அப்போ உயிர் முன் உயிர். அப்போ மணி ப்ளஸ் அடித்தான், மணி அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து உயிர் முன் மெய், உயிருக்கு முன்னாடி மெய்யெழுத்து வரக்கூடியதை பற்றி சொல்கிறாங்க. இதுலேயும் பாரு, அணி ப்ளஸ் தந்தான், அணி தந்தான். இதில் நீ, அதாவது நீயை பிரிக்கினா ஈ என்பது உயிர் நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக வந்திருக்கு. வருமொழியின் முதல் எழுத்து தா என்பது இத்து ப்ளஸ் ஆ, தான்னு பிரிக்கிற இத்து என்பது மெய்யெழுத்தாக அங்கே வந்திருக்கின்றது. அடுத்து மெய் முன் உயிர், அதாவது மெய்யெழுத்துக்கு முன்னாடி தான் எடுத்து வந்திருக்கோம், உயிரெழுத்து வந்திருக்கு. அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கு,
வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கு. அப்போ ஆள் பிளஸ் இலை ஆள் இலைன்னு வந்திருக்கு. அப்போ இது என்ன சொல்றாங்க? மெய்முன் உயிர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மெய்முன் மெய், அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் என்ன எழுத்தாக இருக்கிறது? மெய் எழுத்தாக இருப்பதனால் அது என்னன்னு சொல்றாங்க? மெய்முன் மெய். அதாவது அது என்ன உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, மரம் பிளஸ் விழுந்தது மரம் விழுந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூன்றாவதாக சொல் வகையால் புணர்ச்சி 2 வகைப்படும். அதாவது அந்த புணர்ச்சியை 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது அந்த 2 வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா 2 சொற்கள் சேரும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புணர்வது தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மலர் பிளஸ் மாலை மலர் மாலை. ஓகேவா? அடுத்து விகார புணர்ச்சி. விகாரம் அப்படின்னாலே என்னது? சொற்கள் வேறுபட்டு வருவதுதான் சொல்றாங்க. அதாவது சொற்கள் சேரும் பொழுது, அதாவது நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது இடையில புதுதாக ஒரு எழுத்து தோன்றியோ அல்லது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றமடைந்தோ அல்லது கெட்டோ, அதாவது கெட்டுனா அது இல்லாமல் வருவதுதான் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தோன்றல். தோன்றல் அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது ஒரு எழுத்து தோன்றுவது தான் அது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பூ பிளஸ் கொடி. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், பூவையும் கொடியும் சேரும்பொழுது இங் என்ற புது எழுத்து இங்கே அந்த இடத்துல அது தோன்றியிருக்கு. அதனால இது என்னது? தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கெடுதல். ஓர் எழுத்து இல்லாமல் போவதான் கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ பால் திரிஞ்சு போச்சுலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன, அந்த இடத்துல பால் கெட்டு போச்சு, பால் ஆனது அது அங்கே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, மனம் ப்ளஸ் வேதனை. இப்போ மனம் வேதனைன்னு வருது. இப்போ என்ன ஆயிடுச்சு? நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது இம் என்ற மகர எழுத்து அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? கெட்டு விட்டது. இதை கெடுதல். அடுத்து திரிதல். அடுத்து திரிதல். திரிதல் என்பதுன்னா அது நிலைமொழியும் வருமொழியும் புணரும் சேரும் பொழுது ஓர் எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றமடைதை திரிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, கல் பிளஸ் சிலை ஈக்குவல் டு கற்சிலை அப்படின்னு வருது. இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்தான இல் என்ற லகர எழுத்து ரகரமாக இங்கு தெரிந்துள்ளது. இதுதான் திரிதல். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வகையால் புணர்ச்சியில் 2ஆக பிரிக்கிறாங்க. அது என்னன்னா வேற்றுமை புணர்ச்சி, இன்னொன்று அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேற்றுமை புணர்ச்சிக்கும் அல்வகை புணர்ச்சிக்கும் நன்னூலார் ஒரு நூற்பா சொல்கிறார். அது என்ன நூற்பான்னா, வேற்றுமை 5-6 அல்வழி தொழில் பண்பு உவமை அம்மை அன்மொழி எழுவாய் விழி ஈர் எச்சம் முற்றி இடை உரி தழுவு தொடர் அடுக்கு என ஈர் ஏழே. அதாவது வேற்றுமை வகையில் என்னது? வேற்றுமை உருபுகள் 6 வருவது வெளிப்பட்டு தோன்றுவது புணர்ச்சி என்றும், அல்வழி புணர்ச்சியில் வினை தொகை முதலிய 5 தொகைநிலை எழுவாய்களும் எழுவாய் முதல் 9 தொகாநிலை சொற்கள் வரலையும் வருவதை, அந்த மாதிரி புணர்ந்து வருவதை புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வேற்றுமை தொகை, இன்னொன்று வேற்றுமை விரி அப்படின்னு 2 வகையாக சொல்கிறாங்க. வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உருபு மறைந்து வருவது, அதுதான் என்ன சொல்கிறாங்க? வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமை உருபு என்பது வேற்றுமை விரி என்பது வேற்றுமை உருபுகள் வெளிப்பட்டு நிற்பதை தான் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அந்த வேற்றுமை உருபு முதல்ல நம்ம என்னன்னு பார்க்கணும். வேற்றுமை உருபு மொத்தம் 6. அது என்னென்னா ஐயால் கூ என்னது கண். இந்த 6மே வெளிப்பட்டும் மறைந்தும் வரும். இப்போது மறைந்து வரக்கூடியது பாருங்களேன், நிலம் ப்ளஸ் கடந்தான். ஆக்சுவலாக அது எப்படி வரணும்?
நிலத்தை கடந்தான் அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுது, அந்த ஐ என்ற வேற்றுமை உருவானது மறைந்திருக்கின்றது. அது போல தான் பாரு, கல் எறிந்தான். இப்போ அது நம்ம எப்படி சொல்லணும்னா கல்லால் எறிந்தான். இப்போ ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோன்னா அது என்ன பண்ணுவோம், மாங்காய் அடிக்கணும்னா கல்லை தூக்கி போட்டு தானே அடிப்போம். அப்போ என்ன சொன்னால் கல்லால் எறிந்தான்னு சொல்லணும். ஆனால் இங்கே ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கின்றது. இப்படி தான் வெளிப்பட்டும் மறைந்தும் எழுத்துக்கள் வருவதை வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சி அப்படின்னா மொழிகள் வேற்றுமை அல்லாத பொருளில் புணர்வது தான் அல்வழி புணர்ச்சி. இந்த அல்வழி புணர்ச்சி 14 வகையாக பிரிக்கப்படுது. அந்த அல்வழி புணர்ச்சியை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னன்னா தொகைநிலை தொடர், இன்னொன்று தொகாநிலை தொடர் என 2 பாகுபாட்டில் சொல்கிறாங்க. அதாவது தொகைநிலை தொடரில் 5 உருபுகளாக 5 பொருள்களாகவும், தொகாநிலை தொடரில் 9 நிலைகளிலும் இந்த அல்வழி புணர்ச்சி வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் அப்படின்னா இரு சொற்கள் ஒரு சொல்லாய் நிற்கும் பொழுது தொகைக்கு உரியவை மறைந்து நிற்பது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தொகைநிலை தொடர் 5 என்னன்னா வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இப்போ பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வினைனானது ஒரு செயல். அப்போது இதில் என்னது விரி கதிர், கதிர்னானது விரிந்த கதிர், விரிகின்ற கதிர், விரியும் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம அதை சொல்லலாம். அடுத்து பண்புத்தொகை. பண்புத்தொகை என்பது கருங்குதிரை. இதில் ஆகிய என்ற உருவு மறைந்திருக்கு. ஊமைத்தொகை பவளவாய், பவளம் போன்ற வாய் அப்படின்னு வராமல் பவளவாயின்னு வந்திருக்கு. உம்மைத்தொகை ராப்பகல் அப்படின்றது உம்மைத்தொகையில் வந்திருக்கு. அடுத்து அன்மொழித்தொகை பொற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தொகைநிலை தொடரில் வருது. அடுத்து தொகாநிலை தொடரில் 9. அதில் என்னென்னா எழுவாய், விழித்தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், தெருநிலை வினைமுற்று தொடர், குறிப்பு வினைமுற்று தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 9 வகைகளில் இதை சொல்கிறாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் கொடுத்துருக்காங்க. இப்போ எழுவாய் தொடர் பார்த்திங்கன்னா சாத்தன் வந்தான், விழித்தொடருக்கு சாத்தாவா, பேரெச்ச தொடருக்கு வந்த சாத்தன், வினையச்ச தொடருக்கு வந்து சென்றான், திருநிலை வினைமுற்று தொடருக்கு வந்தான் சாத்தன், குறிப்பு வினைச்ச தொடருக்கு பெரிய சாத்தன், இடைச்சொல் தொடருக்கு மற்றொன்று கேள், உரிச்சொல் தொடருக்கு தனிப்பேதை, அடுக்கு தொடருக்கு பாம்பு. இதானது இந்த 14 தான் அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி.